ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால சபை மக்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும்படி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனை அறிவிலும் கர்த்தருடைய கிருபையிலும் இன்னும் அதிகமாக பெருகுங்க, வளருங்க. தெய்வ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை உள்ளங்களை ஆட்கொள்ளட்டும். கர்த்தர்களை வழிநடத்தட்டும். கர்த்தருடைய பூர்ண ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் குறையாமல் இருக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நடத்துவார், இல்லை சந்தேகமே கிடையாது. மனுஷனுடைய மனநிலைகள் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒருவேளை ஒருத்தன் ஒரு ஊழியக்காரனாக அழைக்கப்பட்டு, நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரனாக அழைக்கப்பட்டு அவன் ஊழியம் செய்யணும் அப்படின்னா அவன் கண்டிப்பாக திருமணம் பண்ணியிருக்கணும். திருமணம் பண்ணாமல் ஊழியக்காரன் இருக்கக்கூடாது. என்ன மாதிரியான ஊழியக்காரன்னு சொல்லியாச்சுன்னா ஆண்டவருக்காக சேவை செய்கிறவன், ஜென்ரலான ஒரு மீனிங். ஓகேவா? இதில் எல்லா ஊழியக்காரங்களும் கம்பல்சரி திருமணம் பண்ணி ஆகணுமா? ஏன்னா மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்பொழுது அன்னகர்ன்ற ஒரு அழைப்பு இருக்குது. அது இருக்கிறவங்களை தவிர வேறு யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வரம் பெற்றவர்கள் தவிர மற்றவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவே சொல்லியிருக்காருல்ல. அப்போ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் நான் வாசித்து காட்டுறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற கண்காணிப்பு வேலை விரும்புகிறான், நல்ல வேலை விரும்புகிறான். கண்காணிப்பு வேலை அப்படின்னா சர்ச் பாஸ்டர், ஹவ் எ பாஸ்டர் ஹேஸ் டு பி. எபிஸ்கோபஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தை சர்ச்சுடைய எல்டர், ஓவர்சியர். அன்றைக்கி பாஸ்டர்ன்ற வார்த்தை நேரடியாக பயன்படுத்துகிற மாதிரி இல்லை, பட் மேற்பார்வையாளர், கண்காணிப்பாளர், இந்த வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதில் அந்த சர்ச் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர், நல்லா கவனிங்க, டசன்ட் மேட்டர் வாட் காலிங் தே ஹவ் காட், என்ன அழைப்பு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றது இங்கே கேள்வியே கிடையாது. என்ன அவங்க சபை ஊழியம் செய்கிறார்களா, சர்ச் சபையாராய் குடும்பமாய் எல்லாரையும் இணைத்து சபை மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார்களா அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரியான நாட்களுக்கு என்ன மாதிரியான ஒரு க்ரைட்டீரியா இல்லாட்டி தகுதிகள், இயல்பு வாழ்க்கையில் இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கார். ஓவர்சியர் அண்ட் டீக்கன்ஸ் அப்படின்னா சபை நடத்தக்கூடிய மேய்ப்பர்களோடு கூட இருக்கக்கூடிய மூப்பர்களும், அவங்க 2 பேருக்குரிய தகுதிகள் நீங்கள் பவுல் எழுதியிருக்காரு. வாசிங்க. இதில் நான் வாசிக்க போகிறேன், நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஃபேமிலி சம்மந்தப்படுத்தி எத்தனை பாயிண்ட்ஸ் இங்கே பவுல் சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் வாசிக்கும் போது ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. எழுதப்பட்டிருக்க எல்லா பாயிண்ட்ஸ்லையும் ஃபேமிலி சம்மந்தப்படுத்தி எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியுடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படியே பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினிலே விழாதபடிக்கு நூதன சீசனாக இருக்கக்கூடாது. அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும், இங்கே தான் அந்த உதவிக்காரன்ற வார்த்தை யாரை சொல்லப்படுது? மூப்பர்கள், ஊழியர், அதாவது பாஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய மூப்பர்கள். சரிங்களா? இந்த உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும், மதுபான பிரியராயும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும், விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உக்ரானக்காரராக ஊழியம் செய்யலாம். கரெக்ட், புரியுதுல? பல விதங்களில் சோதித்து பார்க்கணும். அவங்க மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னா உக்ரானக்காரனாக ஊழியம் பண்ணலாம். டீக்கன்ஸ் அப்படின்னா உக்ரானக்காரன் எல்டர், சபையில் மூப்பனாக இருக்கலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும், அவதூறு பண்ணாதவர்களும், தெளிந்த புத்தி உள்ளவர்களும், எல்லாவற்றிலையும் உண்மை உள்ளவருமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியோட புருஷனுமாய், இப்போ போதகருக்கு ஃபேமிலி பற்றி அங்கே ஏற்கனவே பார்த்தாச்சு. எல்டராக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ஒரு மனைவியோட புருஷனாக இருந்து தான் இருக்கணும். அதுவும் ஒரே ஒரு மனைவியோடைய புருஷனாக மட்டும்தான் இருக்கணும். இது எல்டருக்கு மாத்திரமல்ல, அங்கே மேலே இருக்கக்கூடிய பாஸ்டருக்கும் சேர்த்து தான் இங்கே வசனம் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுன்னு சொல்லக்கூடிய போதகருக்கு எபேசு பட்டணத்தில் பவுல் தீமோத்தேயு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்காக ஸ்பெசிஃபிக்காக எழுதுறாரு. சரிங்களா? பாருங்கள், ஒரே மனைவியுடைய புருஷனுமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். அப்படினால கவனிங்க, நீ சர்ச் நடத்தக்கூடிய பாஸ்டர்னா இரு, இல்லை பாஸ்டருக்கு உதவி செய்யக்கூடிய எல்டர்னாலும் இரு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க க்ரைட்டீரியா என்னென்னா, ஒரு மனைவியோட புருஷனாக இருக்கணும். ஃபேமிலி பேஸ் பண்ணி சொல்கிறேன். கண்டிப்பாக தே ஹாவ் டு பி மேரிட்.
தே ஹாவ் டு பி மேரிட். திருமணம் பண்ணி தான் இருக்கணும். சொந்த குடும்பத்தை நடத்த தெரியலனா ஒரு பாஸ்டராக சர்ச் நடத்த முடியாது. உதவியாளர்கள் திருமணம் பண்ணி தான் இருக்கணும். தான் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியலனா சர்ச் நடத்தக்கூடிய காரியங்களில் போதகருக்கு உதவியாகவோ இல்லை போதகரோடு கூட சேர்ந்து சர்ச் நடத்தவோ முடியாது. அதில் பாஸ்டர்ஸ் வந்துட்டு பெண்களாக இருக்க முடியாது. ஆனால் பாஸ்டர் கீழே இருக்கக்கூடிய மூப்பர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்கள் பெண்கள் தாராளமாக இருக்கலாம், தவறே கிடையாது. ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். நான் இடத்தில் சீக்கிரமாய் வருவேன் நம்பியிருக்கிறேன், தாமதிப்பேன் மற்ற காரியங்கள் பவுலிங்க சொல்லி முடிக்கிறார். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு சர்ச் பாஸ்டர்ஸ்க்காக சொல்லப்பட்டிருக்கு. அதில் எத்தனை வார்த்தைகள், எத்தனை குறிப்புகள் இந்த ஊழியர்கள் திருமணம் குடும்பம் அப்படின்ற சம்மந்தப்படுத்தி இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நான் வாசிக்கிறது கவனிச்சிங்களா? 4 பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன? ஒரே மனைவியுடைய புருஷன் அப்படின்னு இருக்கு. அடுத்து 4வது இதுல வந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் அது ஒண்ணு. அப்புறம் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமா இருக்க வேண்டும். 5ல வந்து ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ரைட்டுங்களா? வெரி குட். இந்த 4 காரியங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், ஃபேமிலி பற்றி கண்டிப்பாக நடத்தி தான் ஆகணும். தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமா இருக்க வேண்டும். ரைட்டுங்களா? ஒரே மனைவியோட புருஷனுமாக இருக்கணும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், தெளிந்த புத்தியோடு இருக்கணும். ரைட்டா? அப்போது தான் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியல, சபையை எப்படி விசாரிப்பான், எப்படி சபையை நடத்துவான்? அப்போ வந்துட்டு சபை நடத்துவதற்கு அனுபவ வாயிலாக தான் நடத்தணுமா? அனுபவத்தின் வழியாகவும் கற்று நடத்துகிறார். ஆனால் அழைப்பு தான் முதல்ல முக்கியம். அழைப்பை தேவன் தராரு, அதோடு கூட சேர்ந்து அனுபவத்தின் வழியாகவும் கற்று நடத்துகிறார். அப்போது நல்லா கவனிங்க. ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல் இப்போ வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. வித்தியாசமான ஊழியங்கள் உண்டு, ஊழியத்தில் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் நடத்துகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சுவிசேஷ வேலை விசுவாசிக்கிற எல்லாருமே செஞ்சாகணும். ஆனால் ஊழியங்கள்னு சொல்லும் பொழுது குறிப்பான அழைப்பை தேவன் தருகிறாரு. அந்த குறிப்பான அழைப்பை பெற்ற ஊழியர்கள், அதுவும் சர்ச் பேஸ்டாக இருப்பாங்கன்னா, சபையிலிருந்து சபை நடத்தக்கூடிய ஊழியர்களாக இருப்பார்களானால் கம்பல்சரி திருமணம் பண்ணி தான் இருந்திருக்க வேண்டும். அதில் வந்துட்டு மாற்று கருத்தே கிடையாது. அதை வந்துட்டு சபைக்கு வந்து பால் வந்து ஸ்ட்ரிக்டாக போதிக்கிறார். ஆனால் மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்போ இங்கே வாசித்தது போல் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தன் தாயின் வயிற்றிலிருந்து திருமணம் அண்ட் டிவோர்ஸ் பற்றி பேசும்பொழுது இது வந்து கிஃப்ட் ஆஃப் செலிபஸின்னு சொல்லுவாங்க. செலிபஸி கிஃப்ட், அன்னகராக இருக்கக்கூடிய ஒரு வரம். இதை நான் அழைப்புன்னு சொல்ல முடியுமான்னு தெரில, பட் இட் இஸ் அ கிஃப்ட். வரம் பெற்றவர்கள் தவிர அப்படின்னு இயேசு டேரெக்டாக மென்ஷன் பண்ணுறாரு. வரம் பெற்றவர்கள் தவிர இது அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு அந்த வரம் இருக்கா? இல்லை, நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, நான் ஃபேமிலியாக ஆண்டவரை சேவிக்கிறேன். இப்போ என்னென்னா, சர்ச் நடத்தக்கூடிய இல்லை சபையை சார்ந்து செய்யக்கூடிய ஊழியக்காரங்கன்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பாஸ்டர்ஸ்ன்னு சொல்லும்போது கண்டிப்பாக திருமணம் பண்ணி தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இனி நிறைய ஊழியக்காரங்க மேபி அறியாமையினால், மேபி இந்த ஆரோக்கியமான உபதேசம் போதிக்கப்படாதபடினால, மேபி அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஊழியர் ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் பண்ணாமல், இல்லை திருமணம் ஆகாமையோ, இல்லை திருமணம் பண்ணாமல் இருந்தபடினால அவங்களுடைய அர்ப்பணிப்பு அந்த வைராக்கியத்தை பார்த்துட்டு இன்றைக்கி ஆண்டவரை சார்ந்து அழைப்பை சார்ந்து நிற்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மி இந்த சென்ஸ், ஆமாம் ரொம்பவே கம்மி தான். கிரியைகளை சார்ந்து வாழ்கிற ஆட்கள் தான் ஜாஸ்தி. அந்த ஊழியக்கார் திருமணமே பண்ணாமல் எப்படி ஊழியம் பண்ணுறாரு தெரியுமா கர்த்தருக்காக? இவங்களாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் ஃபேமிலியாக இருந்து ஊழியம் பண்ணுறாங்கப்பா. இந்த மாதிரி ஒன்று மனநிலை இன்றைக்கி இருக்கக்கூடிய சபைகளில் எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஒன்று கத்தோலிக்க சபை, இன்னொன்று டிபிஎம் சர்ச். கேத்தலிக் சர்ச் ஒன்று, டிபிஎம் சர்ச் ஒன்று. த பென்டிகாஸ்டல் மிஷன். கேத்தலிக் சர்ச் ஒன்று, டிபிஎம் சர்ச் ஒன்று. இவங்க ரெண்டுத்துலையுமே வந்துட்டு தே ஹாவ் அ ரூல் ஃபார் தேர் ஓன் ஆர்கனைசேஷன். அவங்களுடைய அமைப்பிற்கு, அவங்களுடைய ஸ்தாபனத்திற்கு அவங்க சட்டம் வச்சுருக்கிறாங்க. என்ன சட்டம் அப்படின்னா, அவங்களதில் யாராவது ஊழியக்காரனாக வரணும் அப்படின்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஎம் சர்ச்சில் அவங்கள பாஸ்டர்னு கூப்பிட மாட்டாங்க, பிரதர்னு தான் கூப்பிடுவாங்க. இங்கே வந்துட்டு கேத்தலிக் சர்ச்சில் அவங்கள பாஸ்டர்னு கூப்பிட மாட்டாங்க, அவங்கள ஃபாதர் தான் கூப்பிடுவாங்க. இவங்க வந்துட்டு ஃபாதர் ஆனாலும் சரி, பிரதர் ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் சரி, கம்பல்சரி மேரேஜ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நீ அங்கே ஊழியக்காரனாக போக முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தை வச்சுருக்கிறாங்க. வேதத்தின்படி அப்படி கிடையாது. ரெண்டாவது சர்ச் நடத்தக்கூடிய ஆட்கள் திருமணம் பண்ணாமல் இருக்கலாமா? வாய்ப்பே கிடையாது, இருக்கவே கூடாது. திருமணம் பண்ணாத ஆட்கள் ரொம்ப தியாகமாக வைராகியமாக ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. அந்த ஆங்கிளில் பார்க்கவே தேவை கிடையாது. வேத சத்தியத்தின்படி தேவன் தருகிற அழைப்பின்படி தான் எல்லாரையும் பார்த்தாகணும், எல்லாத்தையுமே பார்த்தாகணும். அப்படி பார்க்கும் பொழுது சபையை நடத்துவதற்கான அழைப்புள்ள மூப்பரானாலும் போதகரானாலும் கண்டிப்பாக திருமணம் பண்ணியிருக்க வேண்டும். இப்போ இயேசு இங்கே வந்துட்டு தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு. மனுஷர்களால் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்கள், மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். இந்த அன்னகர்கள்லாம் யார்? ஆங்கில வார்த்தை யுனெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யுனெக்ஸ். இப்போது ராஜா அந்த காலத்தில் பார்க்கும்பொழுது ராஜாவுக்கு அரண்மனை இருக்கும், ராணிகளுக்கும் அரண்மனை இருக்கும். ராஜா வந்துட்டு குதூகலமாக இருக்கக்கூடிய இடத்திற்கும் அரண்மனைகள் இருக்கும். எத்தனை விதமான அரண்மனைகள் இருந்தாலும் அங்கே நிற்கக்கூடிய காவல்காரர்கள் எல்லாருமே பெண் காவலர்கள் கிடையாது, ஆண்களை தான் காவலரில் வைப்பாங்க. ராஜாவே கூப்பிட்டு அம்சம் மட்டும் ராணி வரணும், இல்லை ராஜாவே ராணியோட அரண்மனைக்கு வந்தால் தான் அவராக வருவாரே தவிர, ராஜாவோட விருப்பம் தானே தவிர ராணிமார்கள் தாதிமார்கள் அவங்க விருப்பத்தின்படி எதுவுமே இங்கே நடக்க போகிறது கிடையாது. அப்போ அவங்களுடைய ஆசை விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள், சோல்ஜர்ஸ், அவங்கள தங்களுடைய சுய விருப்பத்திற்கு, சிற்றின்பத்திற்கு, சரீர இன்பத்திற்கு அங்கே இருக்க அடிமைகளே, வேலைக்காரங்களே அங்கே இருந்த பெண்கள், ஸ்திரீகள், ராணிமார்கள் பயன்படுத்திக்கிட்டது சரித்திரத்தில் நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு வழக்கம்தான். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆண் சேவகர்கள் இருப்பாங்கள்ல, சோல்ஜர்ஸ் இருப்பாங்கள்ல, மென் சோல்ஜர்ஸ் தான் ஆக்சுவலாக, விமனில் இல்லை, சோல்ஜர்ஸ் இருப்பாங்கள்ல. இந்த சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விதை அடைச்சிடுவாங்க. இந்த காளமாடு வண்டி இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காளமாடு விதை அடிச்சிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கிராமங்களில் இருந்து பழகி வந்த ஆட்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபிசிக்கலாக உறவு கொள்ளக்கூடிய இயல்பான அந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாமே ஆக்கிடுவாங்க. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு. பிறப்பின்படியே அவங்களுக்கு ஒரு ஆண் மகனுக்கு இயல்பாய் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய தன்மை இல்லாமையும் பிறக்கிற ஆட்கள் உண்டு, அப்படியும் உண்டு. மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. என்ன சொல்கிறார்? அன்றைக்கி வாழ்கிற நாட்கள் அது நடந்துட்டு இருக்குது, நடக்கிற இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறாரு. மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. ராஜாவுடைய ஸ்திரீகளுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை இப்படி பண்ணுருவாங்க, யுனெக்ஸ் அன்னகர்கள் ஆக்கிடுவாங்க, அப்படி உண்டு. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொள்ளுகிறவர்கள் அப்படின்னா, தங்களுடைய சரீரத்தில் ஒரு ஸ்திரீயோடு இயல்பாய் இருக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை அந்த ராஜாக்கள் அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரங்களை விதை அடிச்சிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தங்களை பண்ணிக்கிற ஆட்கள் கிடையாது. பரிசுத்தாவின் பலத்தினால ஸ்திரீயோடு பிரவேசியாமல், இல்லை நான் ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நான் விபச்சாரத்தில் விழுக மாட்டேன், எந்த ஒரு பொண்ணுக்கு விழுக மாட்டேன், இந்த ஒரு சரீர ஆசை எனக்கு இல்லவே இல்லை, அதை ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நான் கண்ட்ரோல் பண்ணி நான் வாழுவேன் அப்படின்னு தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொள்கிற ஆட்கள். இப்போ இந்த அன்னகர் ஆக்கிக் கொள்கிற ஆட்கள்னு சொல்லி இயேசு சொல்றார். விசேஷமாய் வரம் பெற்றவர்கள் தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும் பொழுது, சர்ச் பாஸ்டர்ஸ் அன்னகர்களாக இருக்கலாமா? இப்போ இந்த அன்னகர் வரத்தினுடைய கிரைட்டீரியா ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இயேசு வாழ்கிற நாட்கள் இயேசு இதை பேசுகிறாரு. இயேசு இதை சொல்லும் பொழுது ஒரு இடத்துல டாரா போட்டு உட்காந்து நாங்கள் இங்கேயே ஊழியம் பண்ண போகிறோம், நாங்கள் சர்ச் நடத்த போகிறோம், சபை அழைப்பை தேவன் தந்திருக்கிறாரு, நாங்கள் திருமணம் பண்ணாமல் கர்த்தருக்காய் ஊழியம் பண்ண போகிறோம். இது பத்தாத குறைக்கு கத்தோலிக்க மதத்திலும் கொஞ்சம் ரொம்ப கிடையாது. பட் டிபிஎம் சர்ச் மக்கள் 100% என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, சீஷர்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இயேசுக்காக ஊழியத்துக்கு வந்தாங்க. அது இன்றைக்கும் அவங்க சபையில் அப்படி தான் போதிக்கிறாங்க. சீஷர்கள் குடும்பத்தை விட்டுட்டு இயேசுக்காக கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சிட்டாங்க, விட்டுட்டு வந்துட்டாங்க ஆண்டவருக்காக. அதுபோல் நாங்களும் எங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி திருமணம் ஆனவர்களை இன்றைக்கி டிபிஎம் சர்ச்சில் ஊழியக்காரங்களை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் கவனிக்கணும், ஆனால்
இவங்களுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஃபேமிலி எல்லாரையும் விட்டுட்டு இந்த டிபிஎம்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த ஸ்தாபனத்துக்குள்ளே பெரிய கேம்பஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்துடுவாங்க. ரொம்ப ஒன்றும் வெளியில் போய் ஊழியம் செய்கிறதோ, தெருப்பிரசங்கள் மாதிரி போகிறதோ செய்கிறதோ, வெளியில் போய் மக்களை மீட் பண்ணுறதோ அப்படிலாம் கிடையாது. இந்த அன்னகர் அழைப்பினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இயேசு வாழ்ந்த நாட்களில் இன்னும் இயேசு பரிசுத்த ஆவியை தந்து புதிய ஏற்பாட்டின் சபை என்பது இன்னும் ஆரம்பிக்கப்படலை. இயேசு வாழ்கிற நாட்கள் இது பேசுகிறாரு. தேவ ராஜ்யத்திற்காக தங்கள் அன்னகர்கள் ஆக்கிக் கொள்கிறவர்கள். ஆரம்ப நாட்களில் இயேசுடைய 12 சீஷர்களில் பெரும்பான்மையாக, நல்லா கிடைக்கணும், எல்லாரையுமே சொல்ல மாட்டேன், பெரும்பான்மையாக யாரும் சர்ச் பாஸ்டர்ஸாக இருந்தது கிடையாது. டைரக்டாக சர்ச் பாஸ்டர்ஸாக இருந்ததில்லை. சபையை கண்காணித்தாங்க, சபைக்கு நிருபர்கள் அனுப்புனாங்க, போதகருக்குரிய வேலையை செஞ்சாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போஸ்தலர்கள் தான் எல்லா வேலையுமே செஞ்சாங்க. சுவிசேஷம் அறிவித்தல், சபையை மேய்த்தல், சபைக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், இல்லை ஆவியில் உணர்த்தப்பட்டு லெட்டர் எழுதி கொடுத்தது, கேள்விகளுக்கு பதில் எழுதுனது டீச்சர்ஸாக, இல்லை ஆமாம் அப்போஸ்டல்ஸ், ப்ராஃபட்ஸ், எவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், எல்லா வேலையுமே கிட்டத்தட்ட இவங்க தான் செஞ்சாங்க. எபேசியர் 2 அதிகாரம் 20 வாசிக்கிறபடி அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தில் தான் சபையை கட்டப்பட்டுச்சு. இவங்க தான் அந்த பேஸ்மெண்ட்டாக இவங்க தான் எல்லாத்தையுமே பண்ணாங்க முதல்ல. அதுக்கு பிற்பாடு தான் பவுல் என்ன பண்ணுறாரு, தீத்து, எப்பப்ராத்து, தீத்து, திமோத்தேயு, இப்படி இவங்களை வந்துட்டு கிரேத்தா தீவில், எபேசு பட்டணங்களில், இப்படி எல்லா இடங்கள்லையும் நடக்கக்கூடிய சபைகளுக்கு போதகராக போட்டு, யோவான் கூட அந்த சபையில் இருக்கக்கூடிய அம்மாள்னு ஒரு ஸ்திரீக்காக யோவான் எழுதுறாருல, அந்த மாதிரி ரோம சபையோட பவுல் பெபேயாள்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாருல, அந்த மாதிரி அங்கே அப்போ தான் மூப்பர்கள், பாஸ்டர்ஸ் ஒருத்தரை போட்டு சபையானது ஒரு சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக ஒரு ப்ராசஸ்க்குள்ளே வர ஆரம்பிக்குது. இயேசு வாழ்ந்த நாட்களில் இந்த அன்னகர்னு சொல்லி இயேசு ஒரு அழைப்பு சொல்கிறார்ல, அது அழைப்புன்றத விட இந்த வரம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ல, இதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அன்னகர் அழைப்புள்ள ஆட்கள், இல்லாட்டி தேவ ராஜ்யத்திற்காக தங்களை தாங்களே அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள். கர்த்தருடைய கிருபையினால அவங்களுடைய ஆண்டுடைய ராஜ்யத்திற்காக அவங்களுடைய அவசியம் உண்டு என்பதை நினைத்து, நான் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகவே மாட்டேன் அப்படின்னா அவங்களால ஃபேமிலி லைஃப் வாழ முடியாதுன்னு கிடையாது, முடியும். ஆனால் நான் அதுக்குள்ளே போக மாட்டேன், நான் கர்த்தருக்காக வாழ போகிறேன். என்ன கர்த்தருக்காக வாழ்கிறது? இயேசு வாழ்ந்த நாட்களில் இயேசு திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, போய் சுவிசேஷம் அறிவி, சுவிசேஷம் அறிவி, சுவிசேஷம் அறிவி, சுவிசேஷம் அறிவி, புறப்பட்டு போ. கூட இருக்கிற ஆட்களே ஆரம்பத்தில் அனுப்பி விட்டுறாரு. ஒரு 70 பேர் 2 பேர் அனுப்பி விட்டுறாரு. மத்தேயு 10 அதிகாரத்தில் வருஷம் தெரியும். ஒரு சர்ச் என்ற பில்டிங்குள்ள, ஒரு ஏரியாக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மக்களை ரெகுலராக டீச் பண்ண, கைட் பண்ண, அவங்கள ஷெப்பர்ட் பண்ண, மேய்க்க, அவங்களோட கூடவே இருந்து அவங்கள வழிநடத்த, நல்வழிப்படுத்த, அவங்கள கொண்டு போய் சரியான வளர்ச்சிக்கு எதுவும் அவங்களை நடத்தி கொண்டு செல்ல, இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர்னு சொல்லும்போது they have to be married, there is no other option. திருமணம் பண்ணி தான் ஆக வேண்டும், வேறு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்த அப்போஸ்தலர்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையாக வந்துட்டாங்களா? மனைவியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்களா? பேதுருக்கெல்லாம் கல்யாணம் பார்க்குறோமே, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயேசுடைய சீஷர்களில் நிறைய பேர் டீனேஜ் பாய்ஸ், சின்ன வயசு பசங்க. இயேசு அவங்கள பார்த்து சிறு பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஆக்சுவலாக. அதில் பேதுரு மட்டும் தான் கொஞ்சம் ஏஜ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வயசில் பெரியவர். அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 35 அந்த ரேஞ்சில் இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் திருமணமானவர். இயேசு வந்து பேதுருடைய மாமியின் கரங்களை பிடிச்சி தூக்குனாருன்னு இருக்குல்ல, ஜுரம் நீங்கி அவள் பணிவிடை செய்தால் வாசிக்கிறோம்ல. அதே போல் வந்துட்டு 1 கொரிந்தியர் 9 அதிகாரமா இல்லை 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதில் பவுல் கூட எழுதுவார், மனைவியாகிய சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிவதற்கு பேதுருவுக்கு மட்டுமா அதிகாரம் உண்டு, எங்களுக்கு அதிகாரம் இல்லையான்றார். பவுலை விட்னஸ் பண்ணுறாரு. பேதுரு மனைவி விட்டுட்டுலாம் போல, மனைவியோடு சேர்ந்து தான் பேதுரு ஊழியம் செய்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, இந்த அன்னகர்கள் யார் ஆக்சுவலாக, இல்லை யார் அப்படின்றத விட, இந்த அன்னகராய் தங்களை தேவ ராஜ்யத்துக்கென்று ஆக்கி கொள்ளுகிறவர்கள் சர்ச் பாஸ்டராக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. சரி, எதற்காக இப்படி ஒரு வரத்தை தேவன் கொடுக்குறார்? யூனெக் இல்லாட்டி அந்த அன்னகர்களாய் ஏன் இப்படி ஒரு வரத்தை கத்தர் கொடுக்குறாரு? இந்த ஒரு வரத்தோடு என்ன ஊழியம் செய்வதற்காக தேவன் விரும்புகிறாருன்னு கேட்டால், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை எழுதும்போது தெளிவாக எழுதுகிறாரு, மனைவி திருமணம் செய்கிறவன் மனைவி பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்தை தான் முதல்ல யோசிக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஃபேமிலியை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டார். தேவன் நினைச்சதை மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டார். அதனால் இவங்க பிரியக்கூடாது. அதில் கணவனானவன் தன் மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை தான் யோசிப்பான் முதல்ல. ஆனால் அதே இது ஒருத்தன் மனைவி பிள்ளைகள் இல்லை அப்படின்னா அவன் தேவ ராஜ்யத்திற்குரிய வழி யோசிப்பான். இப்போ தேவ ராஜ்யம் என்பது என்ன?
அப்படின்னா இயேசு சொன்ன மாதிரி மந்தையில் இல்லாத வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளும் என் சத்தத்தை கேட்கும், அது முழுமையடையும் பொழுது உலகத்திற்கு முடிவு உண்டாகும் அப்படின்னார்ல. அதே தான். அப்படின்னா நாங்கள் ஒரு இடத்துல இருந்து மக்களுக்கு டீச் பண்ணி அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்கி அவங்கள சீஷராக்கி அந்த வேலையை பார்க்க மாட்டோம். நாங்கள் போய் சுவிசேஷம் அறிவித்து தேவ ராஜ்யத்தை பறைசாற்றுவோம். அப்படின்னா இங்கே இருப்பேன், நாளைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவேன். எனக்கு என்ன சொந்தமாக ப்ராப்பர்ட்டியோ வீடோ வாங்கக்கூடாதுன்னு கிடையாது, வச்சிக்க மாட்டேன், அவசியம் இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு என் வாழ்க்கையே பிஸி ஆக்கிட்டேன். எதற்காக பிஸி ஆக்கிட்டேன்னா சுவிசேஷ வேலைக்காக பிஸி ஆக்கிட்டேன். எங்கே போகணுன்னு தோணுதோ போவேன், எங்கே படுக்கணும்னு தோணுதோ படுத்துக்குவேன், என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுக்குவேன். எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதா? கிடையவே கிடையாது. மனைவி பிள்ளைகள் நான் ஏற்றுக்கவே மாட்டேன், நான் அதை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. இப்போ நான் சர்ச் நடத்தலாமா? நான் சர்ச் நடத்துறதுக்காக இந்த அழைப்புக்குள்ளே வரல, இந்த வரம் பெற்றவனா மாறல, ஆண்டு இருந்த வரத்தை எனக்கு தரல. அதுக்கு மாறாக நான் எந்த ஒரு பொறுப்பும் உலகம் சார்ந்து குடும்பம் சார்ந்து மாம்சீகமாக எந்த பொறுப்பையும் என்மேல் சுமத்தி கொள்ளாமல் நான் தேவ ராஜ்யத்தை முன்னிட்டு ஒரு இடத்துல இல்லாமல் ஐ வில் பி கீப் ட்ராவலிங், போய்கிட்டே இருப்பேன், சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டே இருப்பேன். சபைகள் அங்கங்கே ஆண்டவர் எழுப்புவார், கெட்டப்பட்டு கொண்டே இருக்கும், தேவராஜ்யம் வளரும். இதற்காக தான் அன்னகர் என்ற அழைப்பை தேவன் கொடுத்தார். நாங்கள் கர்த்தருக்கென்று அன்னகர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காந்து ஒரே சர்ச் நடத்துறதுக்காக கிடையாது. இன்கேஸ் நல்லா கவனி, இன்கேஸ் ஒருவேளை நம்ம எல்லாரும் மாம்ச சிந்தை உள்ளவர்கள் தான், நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்னு நம்ம நினைப்போம். எந்த பாயிண்டில் வீக் ஆகும் நம்மளுக்கே தெரியாது, எந்த பாயிண்டில் இடருவோம் நமக்கே தெரியாது, எப்போ தவறுவோம் நமக்கே தெரியாது. ஆனாலும் கர்த்தர் நம்ம கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட எல்லை கூடையும் தாண்டி வேதாகமத்தின் சட்டத்தையும் தாண்டி நீ தவறு செய்து போகும் பொழுது உன்னுடைய அழைப்பையும் உன்னுடைய ஊழியத்தையும் ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய பேர் அப்படி செய்கிறது இல்லை. ஏன்னா சரியான தலைமைத்துவத்துக்குள் வர்றதில்லை. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி நினச்சவெல்லாம் ஊழியக்காரனாகிறான், நினச்சவொடனே எல்லோரும் பாஸ்டராக, நினச்சவொடனே எல்லாம் ஊழியக்காரன். இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் ஒருத்தர் ஊழியக்காரன் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். மக்கள் மத்தியில் பக்காவாக ரீச் ஆகிற மாதிரி நல்ல ஒரு பாட்டு எழுதணும். அந்த பாட்டுக்கு ப்ராப்பரான நல்ல செலவு பண்ணி அந்த பாட்டை வந்துட்டு பக்காவான ஒரு வீடியோவோ நல்ல ஒரு மியூசிஷியன்ஸ் வச்சு நல்ல வசீகரத்தன்மையாக ஆக்குவதற்கான மியூசிக்லாம் அதில் போட்டு பத்தாது, அது வரைக்கும் பத்தாது, அதோடு கூட சேர்த்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கவும் தெரியும், ப்ரமோட் பண்ண தெரியணும். அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க தெரியணும். அப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரபலங்களையும் பாடல் எழுதியவர்களையும் அந்த பிரபலமான ஆட்களை தான் இன்றைக்கி மக்கள் விரும்புகிறாங்க. அவங்க முகங்கள் பப்ளிக்கில் தெரிய ஆரம்பிக்கி அவங்க பாட்டு நிறைய மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களை சபையில் கூப்பிட்டா இன்னும் நிறைய மக்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க, அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க. அப்படி தான் பாஸ்டர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அப்படி தான் இன்றைக்கி ஊழியர்கள் போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பரிதாப நிலைமை அதுதான். இனி அப்படி ஊழியர் செய்கிற ஆட்கள் யாருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே வராங்க, யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க? பொதுவாகவே ஒரு மனுஷன் தப்பு பண்ணானா அது தப்புன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் வராது, அவ்வளோ சீக்கிரம் வராது. அவங்க என்ன தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிறாங்க? அவங்க யார் பேச கேட்பாங்க? அவங்கள யார் கண்ட்ரோல் பண்ணுவா? ஒரு ஐடியாவும் கிடையாது, அவங்க இஷ்டம் தான் எல்லாமே. அப்போது நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நான் என் மனைவியோட சேர்ந்து தான் ஊழியம் பண்ணுவேன், பிரிய எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு வேளை பிரிஞ்சேன் அப்படின்னா பிரிய மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. 100% சொல்கிறேன், சான்ஸே இல்லை. எனக்கு என்னை பற்றி தெரியும், ஆண்டவர் எப்படி நடத்துவார் எனக்கு தெரியும். அப்படி ஒரு வேளை என் மேலே தவறு இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு காரணத்து நிமித்தமாக என் மனைவி விட்டு பிரியணுன்ற அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா நான் ஊழியம் செய்வேன், என்னுடைய அழைப்பை நான் நிறைவேற்றுவேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வரங்களை நான் பயன்படுத்துவேன். ஆனால் கண்டிப்பாக சர்ச் பாஸ்டர் இருக்க மாட்டேன். சபை முன்னின்று சபை நடத்தக்கூடிய மக்களை நடத்தக்கூடிய போதகராக கண்டிப்பாக ஐ வில் நாட் பி எ பாஸ்டர். போதகர்ன்றத மெய்ப்பராக இருக்க மாட்டேன். போதகர்ன்றது டீச்சர் அழைப்பு, மெய்ப்பர் அப்படின்றத பாஸ்டல் கால். I may excel my gift as a teacher, teaching the word of God to the people, but I will not be a pastor anymore. மெய்ப்பராக இருக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவேன், சுவிசேஷம் சொல்லுவேன். என்னால் எந்த அளவு தேவ ராஜ்யத்தில் தொடர்ந்து செயல்பட முடியுமோ அதை நான் செயல்படுவேன். ஆனால் பப்ளிக் மீட்டிங்கில் இன்வைட் பண்ண போக மாட்டேன், சர்ச்சஸில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா போக மாட்டேன், முன்னின்று கர்த்தருடைய வார்த்தை பேச போக மாட்டேன். நான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அடிப்படையான ஒரு திருமண வாழ்க்கையினுடைய குடும்ப உபதேசத்தையே நான் கீழ்படியில்லை அப்படின்னா அது ஏன் மேலே தப்பா, யார் மேலே தப்பு, ஏன் மேலே தப்பா, என் முன்னாடி மேலே தப்பா, யார் மேலே தப்புன்ற கேள்வியே கிடையாது. நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, என் லைஃப்பில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அங்கே இருக்கக்கூடாது, திருப்பி அதே ஊழியத்தை தொடர்ந்து செய்யக்கூடாது. அதுதான் வேதாகமத்தின் சட்டம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே தப்பாக போய்கிட்டு இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, அன்னகர் என்ற அழைப்புடையவர்கள், அந்த வரம் உடையவர்கள் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சுவிசேஷத்திற்காய் தங்களையே முழுமையாக ஒப்பு கொடுத்து
குடும்பம் ப்ரையாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே முதல்ல பெருசாக வராமல் எங்கனாலும் போவேன், யாருனாலும் பார்ப்பேன், எப்படினாலும் சுவிசேஷம் சொல்லுவேன், என்ன கத்து நடத்துவார். காகத்தையும் குருவியும் போஷிக்கிறவர் என்ன போஷிக்க மாட்டாரா? எனக்கு தூங்க ஒரு இடம் தர மாட்டாரா? மற்ற சீஷரில் போல் அப்படியே அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்க போகிறாங்க, வாழ்ந்துகிட்டே இருக்க போகிறாங்க. ஆனால் திருமணமாகி ஒரு குறிப்பிட்ட டீம் ஆஃப் பீப்புளில் கர்த்தருடைய வருகை மட்டும் அவங்கள உருவாக்கி ஆயத்தப்படுத்தி சீஷராக்கி அவங்களுடைய அழைப்பை கண்டறிந்து அந்த அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் அவங்கள உருவாக்கி அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்கள தொடர்ந்து ஊழியம் செய்ய வச்சு இந்த வேலையை செய்யக்கூடிய பாஸ்டர் கண்டிப்பாக தான் மனைவி பிள்ளைகளோடு இருந்து தான் ஆகணும். ஒரே நல்ல கவனி, டிவோர்ஸ் பண்ணி ரீமேரேஜ் பண்ணி சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அதை அங்கீகரிக்கிறது கிடையாது. இயேசுவே நேரடியாக தப்புன்னு சொல்லியிருக்கார். நோ டிவோர்ஸ் ஃபார் அ பாஸ்டர் அண்ட் நோ ரீமேரேஜ் ஃபார் அ பாஸ்டர். போதகர், மெய்ப்பர் டிவோர்ஸோ மெய்ப்பர் ரீமேரேஜோ வாய்ப்பே இல்லை. நான் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். மெய்ப்பர்களுக்கு மாத்திரமல்ல, தேவன் ஏற்படுத்தியிருக்கிற சபையில் விசுவாசிகள் மத்தியில் எவ்வளோ நாள் விட்டு கொடுத்துப்போ மனைவியோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழு, மனைவிமார்கள் புருஷனோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழு. இங்கே டிவோர்ஸ்ன்ற பென்ஸுக்கு இடமே கிடையாது. யாருக்குமே இடமே கிடையாது. லாஸ்ட் வீக் நான் பைபிள்ஸில் எடுத்த மாதிரி தான், சரீரத்தில் ஒரே சரீரமாய் மாறிட்ட பிறகு அந்த சரீரத்தை இங்கே பிரிக்கிறேன்ற அந்த வார்த்தைக்கு இங்கே இடம் இல்லை. அதுக்கு பேர் செத்து போகிறதுன்னு அர்த்தம். பிரிவே கிடையாது. சரி, அதான் மேரேஜ் திருமண உடன்படிக்கையில் சொல்லும் பொழுது மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும், அந்த வார்த்தை தெளிவாக சொல்லுவேன். மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உமக்கு மட்டும்தான் மனைவியாக இருப்பேன், உனக்கு மட்டும்தான் நான் கணவனாக இருப்பேன். அந்த அறிக்கையை கத்தர் ஊழியக்காரங்க முன்னாடி நின்று சொல்லக்கூடிய அந்த அறிக்கையை கத்தர் பார்க்குறாரு. இனி நிறைய குடும்பங்களில் சண்டைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா, யதார்த்தமாக கோவத்தில் வந்துருச்சுன்னா உடனே தேவையில்லை டிவோர்ஸ் பண்ணிடுறேன். தேவனுடைய பிரதானமான திட்டத்துக்கு ஏதுவாய் உன் விசுவாசி இல்லாமல் தேவனுடைய பிரதானமான திட்டத்திற்கு நேர் முரண்பாடாரி அவிசுவாசமான வார்த்தையை டிவோர்ஸ் கோபத்தில் சண்டையில் ஆத்திரத்தில் காயப்படுத்துவதற்காக பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உன் வாழ்க்கையில் எல்லா சாபத்துக்கும் காரணமே. ஆண்டவர் எல்லா சாபத்தையும் எடுத்து போட்டார், நமக்கு சாபமே இல்லை. ஆனால் அவிசுவாசமான வார்த்தையை பேசி நீ சாபத்துக்குள்ளே ஆகுற, அதுதான் ப்ராப்ளம். இப்போ என்ன சண்டை போட்டாலும், என்ன கோபம் வந்தாலும், என்ன எரிச்சல்கள் வந்தாலும், எந்த காரியத்து நிமித்தமாய் உனக்கும் மனைவிக்கும் குடும்பத்தில் இடர்கள் ஏற்படுகிறதோ அந்த காரியத்தை மட்டுமே தெளிந்த புத்தியோடு பேசு. அதை சம்பந்தப்படுத்தி வருகிற காரியங்களை மட்டுமே பேசு. எரிச்சல் கோபத்துக்கு இடம் கொடுக்காத, அவிசுவாசமான வார்த்தைகள் பேசாத. அவிசுவாசமான வார்த்தைகள் பேசி தேவையில்லாமல் டிவோர்ஸ்ன்ற காரியங்கள், நீ தேவையில்லை, நான் போயிடுறேன், எனக்கு அது தேவையில்லை, இந்த வார்த்தைகள் பேசுவதால் மட்டும்தான் குடும்பங்களில் பிரிவினைகள் ஏற்படுது. பிசாசு கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள பூந்து பரதநாட்டியம், கதகளி, டிஸ்கோ, ஹிப்ஹாப் எல்லா டான்ஸும் ஆண்டுக்கலாம். எல்லா டான்ஸும் ஆடிக்கிட்டு இருக்கான், குடும்பத்தில் பூந்து ஆடிக்கிட்டு இருக்கான். அன்னகர்கள் யார்? அந்த அழைப்புள்ளவர்கள், அந்த வரம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு எந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. கிங்டம் மைண்டில் அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவராஜ்யத்தில் சபை மூலமாக நடக்கிற காரியம். அப்போ அந்த அன்னகர்கள் போய் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்படும் பொழுது அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். இங்கே சர்ச் நடத்துகிற பாஸ்டர்ஸ் அந்த ஆத்துமாக்களை உள்ளே சேர்த்துக்கிட்டு அவங்கள தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க? டீச் பண்ண, கைட் பண்ண, டாக்டர்னு சொல்லிக் கொடுக்க, கிறிஸ்துவுக்குள் உபத்திரவத்தின் மத்தியிலும் உறுதியை நிற்பது எப்படி, அதுக்கு எல்லாம் நம்ம எல்லோரும் சேர்ந்தா நிற்க போகிறோம், நம்ம எல்லோரும் இருக்கிறோம், தனியாக நீ இல்லை, தைரியமான இல்லை, சர்ச்சுக்குள்ளே அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. பலவிதமான ஊழியங்கள் உண்டு. அவங்கவுங்க ஊழியத்தை செஞ்சால் தேவன் பெரிதளவில் எல்லாத்தையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை சபை மூலமாய் நடத்தி கொண்டே வருகிறார். ஆமென். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ தெர் இஸ் நோ டிவோர்ஸ், தெர் இஸ் நோ ரீமேரேஜ். டிவோர்ஸ் பண்ணியோ திருப்பி ரீமேரேஜ் பண்ணியோ அவங்க பாஸ்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வேதம் அனுமதிக்கிறது கிடையாது. திருமணம் பண்ணாமல் தேவனுக்காய் நாங்கள் அப்படியே அர்ப்பணிப்போடு நாங்கள் சபை நடத்துகிறோம், சபை நடத்தக்கூடாது. திருமணம் பண்ணாமல் நாங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறோன்னா சுவிசேஷத்துக்காக தெருவாக போயிடு, ஊராக போயிடு, நாடாக போயிடு. உன்னை ஏன் வீட்டுக்கு வரலன்னு உனக்கு கேள்வி கேட்குற மனைவி இருக்க போகிறதில்ல. ஊழியன்ற பேரில் எங்கள் அப்பா எங்களை சரியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு பிள்ளைகள் இருக்க போகிறதில்ல. அதுதான் அன்னகர் அழைப்பு. இன்றைக்கி அந்த அன்னகர் வரம், அன்னகராய் வரம் பெற்றவர்கள், அன்னகராய் தேவராஜ்யத்திற்கென்று தங்களை தாங்களே ஆக்கி கொண்டு அந்த அழைப்புடையவர்கள். அந்த அழைப்பு எதற்காக, அதில் செயல்பட வேண்டியது எப்படி, அதை பற்றி எதுவுமே தெரியாமல் அழகாக சர்ச் போட்டு டேரா போட்டு உட்காந்துடுறாங்க. மக்களும் அவங்க அவர் திருமணமே பண்ணிக்காமல் ஆண்டவருக்காக தியாகமாக இருக்காருங்க அவர் அப்படின்னு சொல்லி அவங்க கிரியைகளின் அடிப்படையில் அவங்கள பார்த்துடுறாங்க. அவங்க அழைப்பின் அடிப்படையில், இல்லாட்டி வசனத்தின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் அவங்கள என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதில்லை. நம்ம வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம், சத்தியத்தின் அடிப்படையில் பார்ப்போம். எவ்வளோதான் சிறப்பாக ஊழியம் பண்ணியிருந்தாலும் அவங்க ஊழியர்களை பாராட்டுவோம். அதில் தவறு இருக்குமானால் இது தப்புன்னு கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணி தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணும். ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகேவா?